ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம மலை மேல இருக்க சித்தர் கோயிலுக்கு இளம்பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இந்த பத்தி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அதுக்கு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இளம்பிள்ளையில் இருக்க சித்தர் கோவில். இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த ஆர்ச்சுக்குள்ளார நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல பைக் நிப்பாட்டுறதுக்கும் கார் நிப்பாட்டுறதுக்கும் டிக்கெட் கொடுப்பாங்க. இதில் வந்து பைக்குக்கு 10 ரூபாயும் காருக்கு 20 ரூபாயும் வசூல் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி நடந்து போனோம்னா காலாங்கிநாதர் சித்தர் கோவில் அடிவாரத்தில். இந்த கோவில் மிகவும் சிறப்பாக இருக்குது. இதிலேருந்து லெஃப்ட் சைடு நம்ம திரும்பினோம்னா உங்களுக்கு சித்தர் கோயிலுக்கான மலைக்கு போகிற வழி வருது. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு காதில் ஹெட்ஃபோன் போட்டு என் கூடையே வாங்க. சாகாவரம் கொடுக்கக்கூடிய மூலிகை இருக்கிறதும் இந்த இடம் தான். அது மட்டும் இல்லை, முதுமையை இளமையாக்கக்கூடிய மூலிகை இருக்கிறதும் இந்த இடம் தான். இதுதான் நம்ம பார்க்குற வனத்துறை ஆஃபீஸு. இதுலேருந்து நம்ம ரைட் சைடு எடுத்து தான் நம்ம உள்ளே போகணும். இங்கே குரங்கு கூட்டங்கள்லாம் கொஞ்சம் அதிகம். நீங்கள் கொண்டு வர ஸ்நாக்ஸு ஏதாச்சும் பை இருந்துச்சுன்னா பத்திரமா வச்சுக்கணும். கொஞ்சம் உள்ளே போனோம்னா இதில் நோய் தீர்க்கக்கூடிய தோல் நோய்கள் அனைத்தும் சரி செய்யக்கூடிய சுனை நீர் இருக்கிற இடமும் இதுதான். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற விநாயகர் கோயிலை நம்ம பார்த்துட்டு மேலே ஏற போகிறோம். இதுதான் அந்த தண்ணீர். இதில் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா சோப்பு போடாமல் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளார என்ட்ரி ஆகிறோம். அற்புதமான இடம், ஃபுல்லாக பச்சை பசேர்னு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ போகும்போது என்னென்னா கீழே இருக்க சித்தேஸ்வர சுவாமிகளை பார்த்துட்டு தான் மலை ஏறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிவனை பார்க்குறதுக்கு தான் அடிவார சிவன் கோவில். அதை பார்த்துட்டு தான் நம்ம மேலே ஏற போகிறோம். இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளார போகும்போது இந்த வழியாகவும் நம்ம பைக்கில் போகலாம். போயிட்டு அந்த அடிவாரம் வரைக்கும் நம்ம பைக்கில் போகலாம். அதுக்கு மேலே வந்து நம்மளால் போக முடியாது. அங்கே ஊர் மக்களை கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் வந்து அங்கே வந்து சேஃப்டி கிடையாது. பைக் போடுறோன்னா நம்ம ஸ்டாண்ட்லேயே போட்டுட்டு அப்படியே மெதுவாக போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ நடந்து வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி ரொம்பவே அழகான காட்சி. அப்படியே மெதுவாக நடந்து விட்டுறேன். எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆளுங்களே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நாட்கட்டில் மட்டும்தான் இங்கே வந்து ஆள் நடமாட்டம். மலை ஏறுறதுக்கு எல்லாருமே வருவாங்களாமா. மற்ற நாட்கள்லாம் இந்த வனப்பகுதியில் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சுற்றிலும் அருமையான காடு, அழகான காட்சிகள். அதை ரசிச்சுக்கிட்டே அப்படியே மேலே போயிட்டுருக்கேன் நான். இப்போ தான் ஒரு ஆள் என் கண்ணுக்கு தென்படுறாரு. இதில் மலைக்கு மேலே சின்ன சின்ன போஸ்டர்லாம் வச்சுருக்காங்க. அது வனத்துறை வந்து பாதுகாப்புக்காக அறிவிப்பு வந்து வச்சுருக்காங்க. தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. அதுவும் இல்லாமல் மது அருந்தி விட்டு வேறு வேலையெல்லாம் பண்ணாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வச்சுருக்காங்க. மேலே போகிறோம். ரோடு வந்து தனியாக போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ரோடு தனியாக பிரியுதுங்க. இதில் நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேணாம். நேராக வந்து மலையை நோக்கி நீங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிருங்க. மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே கீழே ஒரு சிவன் கோயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நேராக போகலாம். இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் எனக்கு சரியாக தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைமுங்கிறனால அந்த அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான மலைகள் தான். ரொம்பவே கண்ணுக்கு அழகா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் போகும்போதே லைட்டாக பனி பெஞ்சிட்டு இருந்துச்சு. சுமார் ஒரு 10 மணி இருக்கும். அப்படியே மெதுவாக நடந்து போகிறேன். இப்போ போகிறது வந்து நல்ல பெரு வழியாக இருக்குது. போகிற வழியில் குப்பைகளெல்லாம் அதிகமாகவே இல்லைங்க. இந்த கேரி பேக்ஸு, அப்புறம் வாட்டர் பாட்டிலு, இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அறிவிப்பு பலகையில் போட்டிருந்தாங்க. ஓரளவுக்கு எல்லாமே வந்து க்ளீனாக தான் இருக்குது. நீங்கள் மறுபடியும் இந்த கோயிலுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே குப்பைகளெல்லாம் போடாதீங்க. சைடில் பார்த்தேன் ஏதோ ஒரு கோயில். சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மெதுவாக அப்படியே கேமரா எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன்.
இதுதான் அந்த கோவில். என்ன தெய்வம்ன்ட்டு தெரியல. அப்படியே உள்ளே கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் நடந்து போகிறேன். இந்த தெய்வம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த தெய்வத்தை பற்றி என்ன சுவாமி அப்படின்னு தெரியல. எனக்கு க்ளோஸ்அப்பில் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக மறுபடியும் வனத்துக்குள்ளாரே உள்ளே போகிறோம். இயற்கை அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே போனோம்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் முன்னாடியோ பின்னாடியோ யாருமே இல்லைங்க. அழகான அந்த பசுமையோட ரசனையை ரசிச்சுக்கிட்டு மெதுவாக அப்படியே உள்ளே நடந்து போயிட்டே இருக்கேன். ஏதோ ஒரு பேரிகார்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. இதில் 2 வழிகள் போகுது. இந்த இடத்த பாருங்கள். இங்கே ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று வச்சுருக்காங்க. இதில் எதில் வேணாலும் போகலாம். நீங்கள் பயப்படாமல் நேராக உள்ளே போங்க. நேராக மலையை நோக்கி நீங்கள் நடக்கிறது மட்டும்தான். அந்த பேரிகார்டுக்குள்ளார நீங்கள் போகக்கூடாது. உங்களோட லெஃப்ட் சைடில் தான் நீங்கள் வந்து உள்ளே போகணும். அது வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சரால் சில மரங்கள் வந்து சாகுபடி பண்ணி அங்கே பார்த்துட்ருக்காங்க. அதனால் அதுக்குள்ளார நம்ம போகக்கூடாது. இது குறுகலான பாதையாக இருக்குது. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக ரொம்பவே அழகாகவும் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடம். அப்படியே நம்ம மெதுவாக நடந்து போகிறோம். இங்கே ஓரளவுக்கு சமதள பரப்பாக தான் இருக்குது. இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு தான் தெரியல. வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். இங்கே பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சித்தர்கள்லாம் வந்து இங்கே வாழ்ந்ததாகவும் இன்னமும் இந்த சித்தர்கள் வந்து இங்கே இருக்கிறதாகவும் ஐதீகம். இங்கே வந்து எல்லாத்தாலையும் வர முடியாது. அந்த சிவன் கூப்பிட்டா தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் வந்திருக்கேன். எனக்கு நல்லபடியாக அவர் வந்து தரிசனம் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். போகிற வழிகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தாலும் போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்செடிகளும் புதர்களும் நிறைஞ்சிருக்கு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா போகிற வழி எல்லாமே மூலிகைகள் தான். இந்த மூலிகைகளை வந்து பறிக்கும் போதும் சரி, அதை வந்து கண்டுபிடிக்கும் போதும் சரி, நல்லா தெரிஞ்சவங்களால மட்டும்தான் பண்ண முடியுமா? அந்த ஒவ்வொரு மூலிகைகளை பறிக்கிறதுக்கும் நேரங்காலங்கள் இருக்குது. அதுக்கு சில மந்திரங்களை சொல்லி தான் இந்த சித்தர்கள் வந்து பறிப்பாங்க. அப்போ தான் அந்த வந்து மூலிகைகள் வந்து வேலை செய்யும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். இது வந்து நிஜமாகவும் வனத்துறை வந்து ஒரு சில மரங்களை இப்போ நடவு பண்ணியிருக்காங்க. வழியிலே தெரியும். இப்போ பாருங்க, மழை பெய்கிற மாதிரி இருக்கு. நான் மேலே ஏறிட்டேன்னா மழை வருமா என்னன்னு தெரியல. ஒரு பயத்தோட தான் நான் மேலே ஏறுறேன். மேகங்கள் சூழ்ந்து லைட்டாக பனியும் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சல்லியாக ஜல்லிகள் மாதிரி இந்த கற்கள் வந்து செதறி கிடக்குது. இதுலேயும் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் ட்ரக்கிங் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது சூகி போட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். உங்கள் கால் முழுமையாக பாதுகாக்கப்படும். இந்த மாதிரி இடங்களெல்லாம் நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு காலில் வந்து அக்குபஞ்சர் ஃபீலிங் வந்து கிடைக்கும். உங்கள் பாதத்தில் எல்லா இடத்துலையும் இந்த கற்கள் வந்து குத்துறதுனால ஒரு அக்குபஞ்சர் ஃபீல் ஆகும். அப்படி ஆகும்போது என்னென்னா உடலில் இருக்க எல்லா நரம்புகளும் நல்லபடியாக ரத்த ஓட்டத்தை கொண்டு போய் இந்த அக்குபஞ்சர் மூலிமா உங்கள் உடம்புல இருக்க நோய்கள் வந்து தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த அக்குபஞ்சர் செயல்படும். அதனால தான் இந்த காடு மாடெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செப்பலோ அல்லது ஒரு நல்ல ஒரு ஷூஸோ போட்டுட்டு வரணும். இந்த மாதிரி ட்ரெக்கிங் வரும்போது நம்ம ஃபுல் பாடி வந்து செயல்படும். அதனால இதுலேயே வந்து நம்மளுக்கு பல நோய்கள் வந்து சரியாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோங்க. எந்த இடத்துல வந்து அடிவார சுவாமி இருக்காருன்னு தெரியல.
அப்படியே நேராக போயிட்டுருக்கோம். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் யாராச்சும் கேட்கலாம்னா கூட யாருமே இல்லை. அதனால் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கேன். மேலே பாருங்கள், அந்த மலையோட காட்சி பாருங்கள். பனியெல்லாம் படர்ந்து ஒரு கலரில் தெரியுது. ஏதோ யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கோவில் இருக்குண்ணா, அந்த கோவில் வந்து என்ன கோவில் அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த கோவிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பாட்டப்பன் கோயில் சார். அது ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு ஒரு காவல் தெய்வம். அவரும் ஒரு சித்தரானா இல்லை? அவரு நம்மளை மாதிரி ஒரு இவர் தான், பாதுகாப்பாளர். மனிதனாக இருந்து தெய்வமானவர். ஆமாம். ஓகேண்ணா, நன்றி அண்ணா. இப்போ தான் நம்ம அடிவாரத்தை அடைஞ்சிருக்கோம். இங்கே பாருங்கள், சில தெய்வங்களை வந்து வச்சுருக்காங்க. இதுதான் அந்த சிவன். இந்த சிவங்கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம மேலே போகணும் அப்படின்னு இந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க. இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த மலையே ஏறணுமாம்மா. இப்போ நம்ம கரெக்டாக அடிவாரத்தில் இருக்கோம். அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடம். இதை கடந்து தான் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த இடத்துல மக்கள் வந்து உட்கார்ற மாதிரி பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து வந்து இந்த அடிவார சுவாமிகளை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்து போகிறதுக்காக இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. போகிற இடம் இப்போ வந்து ரொம்ப கரடு முரடாக தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் மலை ஏறுறதுக்காக இப்போ மேலே ஏற போகிறோம். இந்த தடம் எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன கற்கள், பெரிய கற்கள், இந்த மாதிரி ஒரு சமதள பரப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஏதோ ஒரு இடம் வந்து தென்படுது. இதில் வந்து விளக்குகள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் இப்போது மலை ஏறுற ஸ்டார்டிங்கு. இந்த இடத்துல இருந்து நம்ம மேலே போக போகிறோம். மேலே மலை ஏற முடியாதவங்க இந்த விளக்குகளை வந்து தீபத்தை ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு மறுபடியும் திரும்பி போயிடுவாங்களாம். இந்த இடத்துல கொஞ்சம் படிக்கட்டுகளெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் அப்படியே கொஞ்சம் நல்லா ஏறுற மாதிரி தான் இருக்குது. அப்படியே மெதுவாக ஏறி போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டெல்லாம் வச்சு ஒரு வழி இருக்குது. அதில் மேலே ஏறிக்கிட்டே நம்ம பேசிட்டு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இந்த மாதிரி அம்புக்குறி போட்டிருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம மேலே ஏறணும் போல். இந்த இதுக்கே கொஞ்சம் மூச்சு வாங்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில. அந்த சித்தர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகணும். பாதை வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது. கரெக்டாக இந்த மலை வந்து அடிவாரத்தில் இருந்து எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.50 கிலோமீட்டர் வந்து தொலைவில் இந்த மேல் கோவில் வந்து இருக்குதாம்மா. இதில் சிறப்பு வாய்ந்த உண்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 சித்தர்களில் முதன்மையான திருமூலர் தனது சீடனுடன் இளமையை தரக்கூடிய மூலிகையை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காரு. இவரோட சீடராக சேர்ந்தவர் தான் காலாங்கிநாதர். இந்த திருமூலர் வந்து இந்த மூலிகையை கண்டுபிடிக்க போகும்போது இந்த காலாங்கிநாதர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்காக சேவைகள் செய்யறதுக்காக சமையல் செஞ்சிருக்காரு. அப்படி சமையல் செய்யும் போது அந்த சாதத்தை கலக்கிறதுக்காக ஏதோ ஒரு பொருளை தேடி இருக்காரு. எந்த பொருளும் கிடைக்காதனால பக்கத்தில் இருந்த கட்டையை எடுத்து ஒரு கிளறி இருக்காரு. அந்த சாதம் வந்து கருப்பாக மாறிடுச்சாம்மா. அப்படி அந்த இதுக்கு மேலே இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே செங்குத்தாக இருக்குது. இது 360 டிகிரி வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இடம் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போக போக செங்குத்தாக இருக்குது.
சாதம் கருப்பானதுனால நம்ம எல்லாம் என்ன நினச்சிருக்காரு, நம்ம குருநாதர் வந்து நம்மளை திட்டிடுவாரோ அப்படின்னு நினச்சி அந்த சாதத்தை எடுத்து தானே எல்லாமே சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டுட்டு தன்னோட குருநாதருக்காக புதிய சாதத்தை வந்து செஞ்சு வச்சிருக்காரு. இப்போ குருநாதர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளால மூலிகையெல்லாம் தேடி தொலைவி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வந்திருக்காரு. வந்து பார்க்கும்போது நம்ம காலாங்கிநாதர் வந்து சிறுபிள்ளை வடிவில் இருந்திருக்காரு. நரை திரை சுருக்கம் எல்லாமே போய் அவர் இளமையான, ரொம்ப சின்ன வயசும் இல்லாமல் ரொம்ப பெரிய வயசும் இல்லாமல் இளமையாக ஒரு தோற்றத்தில் காட்சி அளிச்சிருக்காரு. அப்போ பார்த்துட்டு நம்ம தேடி வந்த மூலிகை இதுதான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இந்த வந்து வரத்தை நீ பெற்றனால இந்த காடு மலையிலேயே நீ வாழ்ந்துட்டு நல்லபடியாக இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து 3000 வருஷமாக இந்த மலையில் அவர் வாழ்ந்ததா சொல்லப்படுறாங்க. இவர் இளமையானதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த ஊருக்கு இளம்பிள்ளை அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ணுறாருன்னா இந்த மலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மலையில் வாழும்போது அங்கே இருக்க பழங்கள் மற்றும் சில உணவுப் பொருட்களை சாப்பிட்டு வாழ்ந்து வராரு. பத்தாவதுக்கு மேலே இருக்க மாடுகள் எல்லாம் கொஞ்சம் மேயுமா, அந்த மாடுல அவருக்கு பாலெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. சின்ன பசங்களோடலாம் சேர்ந்து விளையாடுவாராமா. அப்படி விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில டைமில் மாடு வந்து கீழே போகும்போது மாட்டில் வந்து பால் இல்லை அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மாட்டுக்காரர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சு பார்த்துருக்காரு. மாடு நம்ம சித்தரை பார்த்து அப்படியே போயிருக்கு. இவர் சின்ன பிள்ளை மாதிரி தானே இருக்கிறாரு, அப்படியே போயிருக்கு. அதுக்கப்புறம் இவர் பால் குடிக்கிறத பார்த்துட்டாரு. என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த மாட்டுக்காரரு இவர் சித்தருங்கிறத தெரியாம அவரை அடிச்சிருக்காரு. அப்படி அடிக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவர் அழுதுகிட்டே வந்து கீழே வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்படி கீழே வந்து உட்கார்ந்த வாட்டி முருகன் வந்து அவருக்கு காட்சி அளித்தாராமா. அப்படி காட்சி அளித்ததுக்கு அப்புறம் தான் வந்து கீழே வந்து காலாங்கிநாதர் கோயில் வந்து உருவாகி இருக்கு. அதுக்கப்புறம் மாசம் மாசம் சித்திரை மாதம் வந்து ஒரு திருவிழாவை எடுத்து மேல்மலைக்கு போய் எல்லாம் ஒரு திருவிழாவா பண்றாங்களாமா. அப்படியே மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கேன். இங்க வந்ததுக்கப்புறம் இங்க ஒரு சின்ன சின்ன கற்கள் வச்சு சுவாமி மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் காலாங்கிநாதர் மேலே போயிட்டு மேலே மலை உச்சியில் உட்காந்து சிவனுக்காக தவம் பண்ணியிருக்காரு. தவம் பண்ண வாட்டி ஒரு நாள் சிவன் வந்து அவருக்கு காட்சி அளிக்கிறாரு. காட்சி அளிக்கும் போது அவர் என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. உன்னையவே நினச்சிக்கிட்டு நான் நல்லபடியாக சாகணும் அப்படிங்கிற வரத்தை மட்டும் தான் கேட்குறாரு அவர். அதுக்கு சிவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இனிமேட்டு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் எனக்கு என்ன பூஜை செய்கிறாங்களோ அது வந்து உனக்கு கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உன்னைய நம்பி மேலே வந்து உனக்காக வேண்டுனவங்களுக்கு நீ கரெக்டாக வந்து அந்த வரத்தை வந்து அவங்களுக்கு நீ செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் மேலே வந்து அந்த கோவில் வந்து உருவாகி இருக்கு. ரொம்பவுமே முடியல. இந்த இடத்துல கொஞ்சம் நான் ஓய்வு எடுத்துட்டேன். மறுபடியும் இன்னும் செங்குத்தாக போகுது. அப்படியே மெதுவாக போகிறோம். ஆனால் பார்க்க பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது இடம்லாம். இயற்கை அழகை பாருங்கள், அவ்வளோ அற்புதமான காட்சி. மலையும் சார்ந்த பகுதி ரொம்பவே அற்புதமாக. மறுபடியும் மேலே ஏறுறோம். அதனால தான் இந்த மலைக்கு பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக வருதாமா. பௌர்ணமி வந்துட்டா அப்படின்னா நாளே பௌர்ணமிக்கு முன்னாடியே வந்து மக்கள் வந்து இங்கே தங்கியிருந்து விசேஷமாக எல்லாம் பூஜைகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா பௌர்ணமி அமாவாசைகளில் மட்டும் மேலே வாங்க. அப்போ தான் மக்கள் கூட்டம் வந்து ஃபுல்லாக இருக்கும். என்னை மாதிரி தனியாலாம் வராதிங்க. அப்படி நீங்கள் தனியாக வர மாதிரி இருந்துச்சுன்னா யாராச்சும் ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு வாங்க. இல்லை நான் தனியாக தான் வரேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முன்னாடி இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் மேலே வாங்க. இது அடர்ந்த காடுங்கிறனால எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவ்வளோ தூரம் நம்ம போக
இந்த இடம் ரொம்பவே சறுக்குது. நடக்கவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரொம்பவே செங்குத்தாக போகுது இந்த இடம்லாம். இங்கே பாருங்கள், நான் வந்த தடத்தோட வியூவு செம்மையாக இருக்குது. அப்படியே சுற்றி பாருங்கள், அருமையான வியூ எல்லாமே. இதெல்லாம் பார்க்குறதுக்குன்னே நம்ம வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வரணும். அவ்வளோ அழகான பிளேஸுங்க. அற்புதங்கள் நிறைஞ்ச இடம், நிறைய மூலிகைகள் நிறைஞ்ச இடம், சிறப்பாக இருக்குது. என்ன ஏறுறதான் கொஞ்சம் கஷ்டம். இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு எப்படி வர்றது அப்படின்னு மண்டையில் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைக் அடிக்கும். இதுக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் வந்துட்டு அங்கேருந்து வந்து கொண்டல்நாயக்கம்பட்டி பைபாஸ் வந்துட்டு அங்கேருந்து கரெக்டாக திருமகள் பைபாஸ் வந்துட்டு அங்கேருந்து இளம்பிள்ளை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் ரோடு தாங்க. இளம்பிள்ளைக்கு முன்னாடியே சித்தர் கோயில்னு அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அங்கேயே போய் வழியில் ரோட்டு மேலேயே இருக்குது. மேலும் இதை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா இடமும் கொடுத்துருக்கேன் மேப்போட, அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புல்லும் புதருமா கிடக்குது. ஆனால் சரியான இடங்க. லைஃப்பில் இந்த மாதிரி வியூ பாயிண்டெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் முடியவே முடியாது. என் கேமராவில் நிறையா தெரியல. கடவுளே, ஓரளவுக்கு பாதி மலை ஏறி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, செம்மையான வியூ பாயிண்ட்டு. அப்படியே இன்றைக்கி கிளைமேட்டு கொஞ்சம் கூட வெயில் அடிக்காமல் செம்மையாக இருக்குங்க. அதனால கொஞ்சம் நான் டயர்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். வெயில் கீழே அடிச்சிச்சு பயங்கரமாக டயர்டாக இருப்பேன். ரொம்பவே அருமையான பிளேஸுங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அழகான வியூ. தோ ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகளே இல்லை.
எல்லாம் கரடு முடாக தான் இருக்குது. இந்த இடத்துலையும் நம்ம போகிறோம். ஆனால் கொஞ்சம் ஏமாந்தோம்னா அவ்வளோதான். அப்பா பாருங்க மக்களே, ஒரு ஓவியம். இங்கெல்லாம் மாடுகள் எல்லாம் நிறையா இருக்கும் அம்மா. அதுக்காக இந்த ஓவியத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அம்புக்குறி இந்த பக்கம் காட்டுது. மேலே ஏறுறோம் பாருங்க. படிக்கட்டுகள் ரொம்பவே செங்குத்தாக இருக்குது. இதுக்கு மேலே தான் நம்ம பயங்கரமாக ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். எந்த பக்கம் போகிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆன டைமில் இங்கே ஒரு அம்புக்குறி. ஐயோ அம்மா. மக்களே, ஓரளவுக்கு எல்லாம் மேலே வந்துட்டோம். ஆனால் பயங்கர டயர்டாகுது மக்களே. இதை வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே பாருங்கள். ஓரளவுக்கு சமாதான பரப்பில் வந்தோம். இப்போ மேலே போக போக ரொம்ப செங்குத்தாக போகுது. செங்குத்தாக போன பகுதிக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் தூரம் இந்த கற்களால் படிக்கட்டெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. மெதுவாக போகிறோம். அருமையான வியூ பாயிண்ட்டு இங்கே பாருங்கள். கண்ணுக்கு குளிர்ச்சியாக பனி பெய்யறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் செம்மையான வியூ பாயிண்ட்டு. அப்படியே ரசிச்சுக்கிட்டே நடக்கலாம். எனக்கு துணைக்கு யாருமே இல்லை. இந்த கேமரா தான் எனக்கு துணை. அவ்வளோ அழகாக அருமையாக. இந்த கடவுளோட அருள் இல்லைன்னா நம்ம இவ்வளோ தூரம் வர முடியாது. அவங்களே கூட நம்ம கூட வர மாதிரியே இருக்குது. அருமையான லொக்கேஷனு இங்கே. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். அப்படியே கேமரா திருப்புறம் பாருங்கள். அப்படியே திருப்புறம் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. வாவ். இந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்பா
இங்கே உட்கார்றதுக்கான ஒரு செம்மையான பிளேஸுங்க. மேலும் இன்னும் நடக்க வேண்டியது இருக்குது. அருமையான பிளேஸு, வியூ செம்மையாக இருக்குங்க. இந்த இடத்துல தான் நம்ம உட்காந்துருக்கோம். ரொம்பவே இதமாகவும் ரொம்பவே மூச்சரைக்க அற்புதமாகவும் இருக்குது. அருமையான பிளேஸ்.